இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தேடுறாங்க. என்னென்ன தேடுறாங்க அப்படின்னா, பாஸ்டருக்கு நல்ல ஒரு கார் இருக்கா, இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட நல்ல ஒரு வீடு இருக்கா, இல்லைன்னா ஆலயம் நல்ல பெருசாக இருக்குதா, ஆலயத்துக்குள்ளே ஏசி இருக்குதா, நிறைய காரியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் எதை தேட சொல்லுது அப்படின்னா, ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம தேடுறதுல கர்த்தருடைய வார்த்தை அந்த ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுதா, அதை தவிர வேற என்ன காரியங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தேடணும்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம வெளிப்பிரகாரமான காரியத்தை தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியர்களை கர்த்தர் எதற்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா, விதைக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும்படியாக. இன்னைக்கு மாறாக கலைகளையும் கதைகளையும் விதைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, கிளவி பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி இருக்கும்படி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றணும். நீங்கள் எந்த சபையில் போறீங்களோ அந்த சபையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், எங்கள் ஊழியக்காரர் 100 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கணும். நல்லது தான். அந்த 100 வயது வரைக்கும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை இப்போ எப்படி பேசுகிறாரோ, வார்த்தையின் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் ஊழியக்கார்ட்ட இனிமேல் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடணும் அப்படின்னா, அவருடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குதான்னு சொல்லி நீங்கள் தேடும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய வார்த்தை ஆசாரியனுடைய வாயில் இருக்கட்டும், அதை காத்துக்கொள்வோம். அதை அநேகருக்கு பேசி அநேகருடைய வாழ்க்கையில் உயிர் மீட்சி அடைய செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.